இந்த அயர்லாண்டோட வந்து ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப ஈஸியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம நெனச்சாலுமே கூட பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து மாதிரி ஸ்ரீலங்காவுக்கும் இது ஒரு கிரேட் எஸ்கேப் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஸ்ரீலங்கா அவங்களோட பேட்டிங் இன்னிங்ஸ்ல ஃபார் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் எல்லா ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேனுமே தி ஸ்ட்ரகிள். ரைட் ஃப்ரம் ஓப்பனர்ஸ் நிதான் அவரு பசுங்கால இருந்து அப்புறம் பவன் ரத்நாயக்கேவா இருக்கட்டும், இவர் குஷால் மெண்டிஸ் மட்டும் ஒரு 50 அடிச்சிட்டாரு. அது தவிர வந்து கேப்டன் ஷனக்கா வந்து ஃபர்ஸ்ட் பால்லேயே டக் அவுட் ஆயிட்டாரு. காமிந்து மெண்டிஸ் ஹிஸ் 18 பால் 44, தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஏன்னா 16 ஓவர் முடிகிறப்போ தேவர் ஒன்லி 104 ஃபார் 4. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸில் பிகாஸ் ஆஃப் காமிந்து மெண்டிஸ் they managed to push the total to 163, 59 runs in the last 4 overs. அயர்லாண்டும் they were going really well. 15வது ஓவர் முடிகிறப்போ வந்து they were at 113, they needed only 51 in the last 5 overs. So இந்த இடத்துல we need to give credit to the Sri Lankan spinners. மஹேஷ் தீக்ஷனா அண்ட் ஹசரங்கா ரெண்டு பேரும் வந்து they bowled some excellent overs in the death. 16th, 17th and 18th overs. அதில் வந்து they completely triggered the collapse of the Irish middle order. அவங்களால வந்து இந்த ஸ்பின் வந்து அவங்களால ஆடவே முடியல. ஸோ kudos to the Sri Lankan spinners. So Kamindu Mendis and the Sri Lankan spinners, they delivered the win. ஸோ அதனால் இவங்களுக்குமே ஒரு நம்பர்ஸ் சொல்லலைன்னா கூட இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அன் கிரேட் எஸ்கேப் ஃபார் ஸ்ரீலங்கா ஆல்சோ.